ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் நியூஸ் டிஎன் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 8072147276. வருக என வரவேற்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, என்னோட உயிர் வணக்கங்கள். இது கொள்கை இல்ல, கூமுட்ட. அதுவும் ஆளுகின கூமுட்ட. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பது. திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். ஏன் வேணும்? இது ஏன் வேணும்? இன்னும் சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு. ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு. வாட் ப்ரோ? இல்லைங்க, இங்கிலீஷ்ல பேசுறாரு. வெரி ராங் ப்ரோ. நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம். சினிமாவில பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க தம்பி. நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, சிறையிலிருந்து சிந்தித்தவன். டூலெட் போட்டுருக்கு, கேட்டுருவோம். சார் சார் வர அங்கே இருங்க, உள்ள வராங்க, அங்கே இருங்க. சொல்லுங்கப்பா. வீடு டூலெட் போர்டு பார்த்தேன். ஆமா சார், வீடு வாடகைக்கு எவ்வளவு? யார் அனுப்பிச்சு விட்டா உங்களை? அந்த புரோக்கர் சண்முகம் தான். அவர் அனுப்பிச்சு விட்டாரா? அப்பனா நீங்க ரொம்ப நல்லவராதான் இருப்பீங்க. அவர் அனுப்பிச்சு விட்டா எனக்கு ஆள் வேணும். நீங்க மேரிடா அன்மேரிடா? மேரிட் தான் சார். மேரிட்னா ஓகே. வாடகை வந்து மாசம் 25,000 ரூபா. சரி சார். ஒரு 4 மாசம் இல்ல 5 மாசம் அட்வான்ஸா கொடுத்துருங்க. 5 மாசம் அட்வான்ஸ்? ஏன்னா உங்ககிட்ட 1 மாசம் அட்வான்ஸ் வாடகை கேட்டார்ல புரோக்கர், என்கிட்ட 1 வருஷம் வாடகை அட்வான்ஸ். அதான் வேற என்ன பண்றது, உங்ககிட்ட தான் வாங்கி கொடுக்கணும். நான் என் காசை நான் ஏன் கொடுக்கணும்? வீட்டை கட்டிட்டு நியாயம் தானே? நான் என்னைக்குமே நியாயமா இருப்பேங்க. அப்புறம் முக்கியமான சில கண்டிஷன் தான். நான் பெரிய கண்டிஷன் எல்லாம் போட மாட்டேன், ரொம்ப நல்லவன் நானு. சரிங்களா? காலைல வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு முறவாசல் பண்ணிடணும். பண்ணிருவீங்களா? முறவாசல் சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்க, முறவாசல் நானே பண்ணிடுறேன். அதுக்கு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா. தண்ணி கிணறுல இருக்கு, மோட்டர் போட்டுக்கலாம். அந்த தண்ணிக்கு ஒரு 300 ரூபா. வெளியில விடிவெளி போய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாதுகாப்புக்காக, அது வந்து பொது கணக்கு அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு 300 ரூபா. அது வீட்டுல இல்ல, அது பண்ணிதாங்க ஆகணும். அது ஒன்று நம்ம வேற வழி இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள மெட்ரோ வாட்டர் தனியா உள்ள இது பண்ணிருக்கோம், அதுக்கு ஒரு 200 ரூபா. ஈபிக்கு யூனிட்டுக்கு ஒரு 10 ரூபா. கார்டு தர மாட்டேன், நான் தான் போய் ஈபில கட்டுவேன். யூனிட் 10 ரூபாங்கிறது ரொம்ப அதிகம். இல்ல, நான்லாங்க போய் கட்டுறேன், உங்ககிட்ட தர முடியாது. நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க வேலை பிஸில, அதனால தர முடியாது. அது ஒண்ணு. வீட்டுக்குள்ள ஆணி அடிக்க கூடாது, சத்தமா பாட்டு கேட்க கூடாது, சொந்தக்காரங்க யாரும் வந்துட்டு போக கூடாது. அப்புறம் முக்கியமா வயசு பசங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருந்து யாரும் வரக்கூடாது. ஐயோ, முக்கியமான விஷயம், நீங்க எதுவும் மீடியால வேலை செய்யறீங்களா? போலீஸ், அரசியல் அந்த மாதிரி? ஐடினா ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. வீட்டை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு நிக்க முடியாதுல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சொந்த பந்தம் அம்மா அப்பா யாராவது ஊர்ல வந்தாங்கன்னா நைட் இங்க ஸ்டே பண்ணக்கூடாது, நைட்டே கிளம்பிடணும். ஏன்னா அவங்க தங்கிட்டாங்கன்னா காலைல மோட்டர் போடணும்ல, தண்ணி எனக்குள்ள வேஸ்ட் ஆகும். அதான் அப்புறம் மோட்டர் இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்க பாட்டுக்கு மோட்டரை போட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்த நாள் நான் மோட்டர் போட மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் நான் மோட்டர் போடுவேன். சரிங்களா? செவுத்து கீழே வந்து டெயில்ஸ் இருக்கு, சிலிண்டர்லாம் தூக்கும் போது தேய்ச்சி தூக்காதீங்க, அப்படி பொறுமையா அப்படி தூக்கி வச்சிருங்க. 1ஆம் தேதி ஆனா வாடகை வந்துடணும், மற்ற செலவு எல்லாமே கரெக்டா கொடுத்துடணும். பைக்கு கார் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வீட்டு வாசல்ல பார்க் பண்ணக்கூடாது. வெளியில அங்க மெட்ரோ பைக் அந்த ஸ்டாண்டிங்கையாவது போட்டு வந்துருங்க. ஏன்னா இங்க இடைஞ்சலாகும். அது ஒண்ணு. 10 மணிக்கு மேல கேட்டை பூட்டிடுவேன், அதுக்கு மேல வந்தீங்கன்னா கேட்டு திறக்க மாட்டேன். ஒரு சாவி தான் என்கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? 6-5 மணி வரைக்கும் நீ வெளியே தான் நிக்கணும், அப்பதான் நான் திறப்பேன். வேற என்ன கண்டிஷன் இருக்கு? நான்வெஜ் சமைக்க கூடாதுப்பா. அப்படி சமைச்சீங்கன்னா வெளியில வாசம் வரக்கூடாது. ஆமா. அப்புறம் என்ன மாதிரி முண்டா பனியன் போட்டு நீங்க அந்த வீட்டு மாடில அப்படி இப்படி நடக்க கூடாது. ஏன்னா எனக்கு வயசு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். பட் உங்க ஒய்ஃப் வந்து வாக்கிங்லாம் போய்க்கலாம் மாடில, அப்படி இப்படி. எனக்கு அது நோ அப்ஜெக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் தான்ப்பா. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் இந்த இடத்துல வந்து வீட்டை வந்து ஃபேமிலிக்கு கொடுத்துடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? என்ன கேக்குறேன், இவ்வளவு கண்டிஷன் எடுத்து இந்த வீட்டுல இருக்கணுமா என்ன? வேணாம், வேற வீடு பார்த்தோம். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அரசாங்கம் வந்து இப்போ ஒரு ரூல்ஸ் ஏதோ ஒன்று போட்டுச்சு, அந்த வீடு வாடகைக்கு எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு லீஸுக்கு விட்டா அது வந்து குற்றம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒரு வீடு வாடகைக்கு போறதுக்குள்ள இவ்வளவு கண்டிஷன் போட்டா எப்படி வாடகைக்கு போறது? அது பேச்சுலர்ஸா இருக்காங்கன்னா பாவம், வீடும் கிடைக்க மாட்டேங்குது. இதுல வந்து மீடியால இருக்கியா, இதுல இருக்கியா, அதுல இருக்கியா பேச்சியாப்பா? சரி, போங்க.
அதே சொந்த வீடு வச்சிருந்தா இழிச்ச வேணா, ஒரு வீட்டை கட்டிட்டா போதும், அதுக்கு வரி இதுக்கு வரி அந்த வரி இந்த வரி இந்த வரி அப்படி போட்டு புடுங்குறீங்கல்ல. நாங்க எங்க இருந்து புடுங்குறது? உங்களை மாதிரி ஆங்கிட்டு இருந்தா வராம்பர் பஸ்ஸுக்காரனுங்களுக்கு பார்த்தாலும் இந்த காருக்காரனுங்களுக்கு ஒரு இலக்காரம். ஆறு அடிக்கிறான். ஏய் இப்ப வர்ற என் ஆறு முன்னாடி நிப்பியாடா, சாவிடா வண்டி விட்டணும் போட அந்த பயம் இருக்கணும். இந்த அடுத்து வராம்பார் சின்னையான என்ன ஆறு நிப்பி இருக்கு. ஆறுனா ரிங்டோன் அது போயிட்டான். அடுத்து வரான். என்ன இசை போயிட்டானே, என்ன இது? என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு இன்னைக்கு? என்ன வித்தியாசமா அடிக்கிறாங்க யாருன்னு? என்ன சொல்லி என்னமா இருக்கு யாருன்னு கேட்டுருவோமா? ஏமா என்னம்மா இது? எல்லாரும் ஒரு மாதிரி ஆரம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது இன்னைக்கு? என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு? அட உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா? இப்ப மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கார்ல நிதின் கட்கரி, அவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த மாதிரிதான் பஸ் காரு லாரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரிதான் இந்த இன்னிசை பாடல்கள் இந்த இசை கருவிகள்லாம் இருக்குல்லண்ணே, அதுலோட மியூசிக்கை தான் ஹாரனா வைக்க போறாங்களாம். ஓ அப்படியா? ஐயோ என்ன இது? வீட்டுல வைப் பண்ண வேண்டியதெல்லாம் ரோட்ல பண்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நல்லா தான் இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து டெம்ட் ஆகி ஃபுல் பாட்டை கேட்கணும்னு சொல்லிட்டு போய் எங்கேயாவது தூக்கத்தில் விட்டாங்கன்னா சரி. என்ன ஒன்று இது வந்தால் தான் தெரியும் நல்லதா கெட்டதான்னு. நம்மளும் மாற்றுவோம். பல பேருக்கு டிஸ்டர்பாக இருக்கு நம்ம ஆறுன்னு. ஓகே டிடிஆர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம டிடிஆர் அவர் வந்து ரொம்ப நல்லவர். நம்ம கட்சியிலேயே அதிகமாக படித்தவர் அவர் தான். நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல மூளையை யூஸ் பண்ணி நல்லா பேசுகிறவர் அவர் தான். புள்ளி விவரத்தெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். நான் கூட சமீபத்தில் ஒரு மேடையில் என்ன சொல்லிட்டேன்னா, நம்பர் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவர் கிடையாது. அவர் வந்து சிறப்பாக கரெக்டாக பேசுவாப்புல. அதே மாதிரி ஒரு சிறப்பு சொல்லணும்னா, ஓட்டுக்கு பணமே கொடுக்காம ஜெயிச்சவர் இவர். புரியுதுங்களா? அதே மாதிரி இவருக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா புள்ளி விவரத்தெல்லாம் கரெக்டாக பேசுகிறாரு, அவர் வாதங்களை கரெக்டாக வைக்கிறாரு. அது வந்து அவரோட பலத்துக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர அது வந்து அவர் பலவீனமாக இருக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, அது வந்து அவருக்கே தெரியும். என்ன தெரியும்ல? தெரியும். அதே மாதிரி இவங்களோட அப்பா அவருக்கு வந்து இவர் மட்டும் வாரிசு கிடையாது, நானும் வாரிசு தான். நான் மட்டும் வாரிசு கிடையாது, நீங்கள் எல்லாருமே வாரிசு தான். புரியுதுங்களா? இதை நான் எதனால சொல்கிறேன்னா, இங்கே வாரிசுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு எரியுது, தக்கன்னு எரியுதடி பாலா ஃபேனை போடு அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இதுக்கு எதுக்காக நான் திருப்பி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு மேலே எரியணும்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இவர் கேட்கலாம், இங்கே வந்து வாரிசுன்னு பேசுகிறாங்களே, துணை முதலமைச்சர் எனக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். அது வேற வாரிசு. அது வந்து நான் எங்கள் பையன் அவரை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வேற இது வேற. மற்றபடி நாங்கள் எல்லாம் ஒரே வாரிசு. இங்கே எல்லாமே வாரிசு தான். புரியுதா? நன்றி, வணக்கம். டாக்டர் ஐயோ டாக்டர் 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 வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் டாக்டர். ஆக்சிடென்ட் பைட்ட சீக்கிரம் பாருங்க டாக்டர், ரத்தம் போயிட்டு இருக்கு. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். ஓகே ஒன்னும் சீரியஸ் இல்லையே, காப்பாத்திடலாம்ல? वेट करो बैठो ऊपर जाओ बैठो आईसीयू ले कत्तीने इरुके बैठो ஓகே வயசானவர்னு உட்கார சொல்றாரு. உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. நேம் கிதர்? ஓகே அம்மா, இந்த மருந்து எல்லாம் போய் நீ மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வா. இவனே இங்க நிக்கிறான், வெளில நிக்க சொல்லு. இவனே வெளில நிக்க சொல்லு. நீ போ மைக்கூசி போடுறேன், கொஞ்சம் வலிக்கும். finish. உள்ளே வாமா டாக்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் டாக்டர். ஓகே, ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட்டே ஒரு 10 நாள் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எல்லாம் ஓகே, பீஸ் மட்டும் கட்டிக்கோ. பேஷண்ட்டே நார்மல் வார்டுக்கு மாத்திக்கோ. டாக்டர் பேஷண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணீங்க? அப்ப இவன் பேஷண்ட் இல்லையே. இவருக்கா? ஐயோ இது பேஷண்டோட அப்பா டாக்டர். இவன் சொங்கி மாதிரி இருந்தாமா, இவன் தான் பேஷண்ட் நினைச்சேன். முன்னாடி சொல்லலாம்ல. என்னம்மா நீ? ஸோ நான் இது வரைக்கும் 1000 ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். என் கை நடுங்கினதில்லை, இப்போ நடுங்குது. பேக் ஆபரேஷன்
ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா, இந்த கையில பிரிச்சிடலாம், அப்படியே அவனுக்கு போட்டுடலாம். புருஷன் தானே, அவனே வர சொல்லி இவனே டிஸ்சார்ஜ் பண்ணு. தம்பி பைட்டோ, நான் லைட்டா பானிபூரி சாப்பிட்டு வரேன். நல்லா இருக்கு ராஜஸ்தான் மாடு. அங்கிள் அங்கிள் எந்திரிங்க, மாத்தி பண்ணிட்டாங்க வாங்க.